அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தில் பெண் தேடுதல். திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் நன்றாக அறிந்துணராமல் செய்யக்கூடாது. தாம் மணப்பவர் அன்பு, பண்பு, அறம், ஆற்றல், அறிவு, பணிவு, பரிவு, தெளிவு, கனிவு, துணிவு அத்தனையும் பெற்றவரா என்று கவனிக்க வேண்டும். அன்றி மோகத்தின் தாகத்தில் வேகம் கொண்டு குருட்டுத்தனமாக ஒரு பெண்ணையோ ஆணையோ விரும்பக்கூடாது. செல்வத்தையோ அழகையோ ஆசிக்கக்கூடாது. ஏன்னா அழகும் செல்வமும் நிலையாக இருப்பவை அல்ல. நல்லொழுக்கம், நல்ல செயல், நற்பண்பு இவைகளே நிலையானவை, மன அமைதி அளிப்பவை. தேர்ந்தெடுக்கும் மணமகளில் மார்க்க ஒழுக்கம், குணம், அழகு, குழந்தை பெறும் தகுதி, வயது, குடும்பம் இவைகளை கவனித்தல் இன்றியமையாததாகும். மார்க்க ஒழுக்கத்தையும் குணநலன்களையும் முக்கியமாக கருதல் வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மிடம் வசதி வாய்ப்புகள் கல்வி, ஞானம், பட்டம், பதவி இவை எத்தனையோ இருக்கலாம். எத்தனை இருந்தாலும் அவை பண்பற்றதாக நாயின் கழுத்தில் இடப்பட்ட முத்து மாலையாக இருந்துவிடக்கூடாது. இருளில் ஒளி கொடுக்கும் மாணிக்கங்களாக மிளிர வேண்டும். ஆழ்கடலில் கரையருகில் அமைந்திருக்கும் கலங்கரை விளக்கமாக திகழணும். பெண்ணின் பெருமையும் மனித பண்பையும் மதிக்கத்தக்கதாக அமையணும் இன்ஷா அல்லாஹ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை அழகிற்காக திருமணம் செய்யாதீர், ஏனெனில் சில சமயங்களில் அவர்களின் அழகை நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடும். பெண்களை அவர்களின் செல்வத்திற்காக மட்டும் திருமணம் செய்யாதீர், ஏனெனில் செல்வத்தினால் அவர்கள் பெருமை கொண்டு வரம்பு மீறக்கூடும். பெண்களை அவர்களிடமுள்ள மற்ற ஒழுக்கத்திற்காக திருமணம் செய்யுங்கள். மார்க்க ஒழுக்கமுள்ள கருத்த அடிமை பெண்ணாயிருந்தாலும் அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து வெண்ணிறமுள்ள மார்க்கப்பற்றில்லா பெண்ணை விட சிறந்தவளாவாள் என்று கூறினாங்க. நூல் அல் முன்தகா. எவர் ஒரு பெண்ணை அவரிடம் உள்ள மார்க்க ஒழுக்கத்திற்காக மட்டும் திருமணம் செய்து கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் ஈரண அபிவிருத்தி அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. அல் ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமாக பெண்ணை அவளின் மார்க்க ஒழுக்கம், அழகு, செல்வம், குடும்ப சிறப்பிற்காக திருமணம் செய்யப்படுகின்றன என்றாலும் நீ மார்க்க ஒழுக்கம் உள்ள பெண்ணையே தேர்ந்தெடுத்துக்கொள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. நூல் புகாரி, முஸ்லீம். உங்களிடம் பெண் கேட்டு வருபவரின் மார்க்க பக்தியும் நற்பண்புகளும் உங்களுக்கு திருப்தி அளிக்குமாயின் அவரின் பணத்தையும் குலத்தையும் பாராட்டாமல் மனம் முடித்து கொடுங்கள். இவ்விதம் நீங்கள் செய்யாவிடின் உலக ஃபித்னாவும் குழப்பமும் பசாதும் பூசலும் பெருகிவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. செல்வத்தால் மனிதனுக்கு அமைதி கிடையாது, அழகால் ஆனந்தமும் கிடையாது. அமைதியும் ஆனந்தமும் அன்பினால் மட்டும்தான் கிடைக்கும். உண்மையான அன்பு மட்டும் அவன் அனைத்திலும் ஆதரவாக நிற்க முடியும். இன்பத்திலும் துன்பத்திலும் கணவன் மனைவி இணை பிரியாது ஒருவருக்கொருவர் ஆடையாகவும் இருந்து துணை புரியும். இதை